மீனராசி மீன்பர்கள். இந்த மீனராசி மீன்கள பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். தலச்சனின்னு சொல்லுவாங்க. 7½ துவங்கி 2½ ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்ப உச்சகட்ட 7½ பயணங்கள்ல கவனம் வேணும். அதேபோல நீங்க மீனராசிக்கு ராசிநாதனே 4ல போய் கேந்திரம் வாங்கிட்டார். கேந்திராபதி தோஷத்தில வல்லவங்க 2 பேர். புதனும், குருவும். எல்லாரும் சொல்லுவாங்க 4ல குரு இருக்கு, சுகஸ்தானத்தில குரு இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை. கண்டிப்பாக வயிற்று பிரச்சனை வயிற்று பிரச்சனை வராமல் நீங்க பார்த்துக்கணும். இந்த இரவு நேரத்தில சாப்பிடுறது, 2 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்றது, இந்த மாரி ஒரு ஒரு கலாச்சாரம் இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா, இரவு நேர சாப்பாடு ஒரு முக்கியமான கலாச்சாரமாக இன்றைக்கு ரொம்ப இளைஞர்கள்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தவறு. அது இன்றைய காலத்தில மீனராசிக்காரங்களுக்கு வயிற்று பிரச்சனை வர வேண்டிய ஆண்டு இந்த 2026. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் யார் இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அவர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். ஏன்னா, குழந்தையும் உள்ள வச்சிருக்கீங்க. பெரும் வயிறா இருந்தா கூட பரவால்ல. ஏன்னா, இன்னொரு உயிர் இருக்கு. அதனால மீனராசிய பொறுத்தவரைக்கும் ஏன் அத சொல்றேன் அப்டின்னா, 4ஆம் வீடு சனி உங்களுக்கு 7½ சனி இருக்கு. 4ஆம் வீட்ல உங்க ராசிநாதனே என்ன பண்றாரு? 4ல போய் கேந்திராபதி தோஷம் வாங்கிறாரு. அப்ப கேந்திராபதி தோஷம்னா, அதே மாரி இந்த மீனராசிக்காரனுடைய அம்மாவுக்கும் ஆகாது. அம்மா ஸ்தானத்தில உடனடியா மருத்துவம் பார்க்கணும். அதே மாரி வண்டி வாகனங்கள், 4 சக்கர வாகனம். இந்த மாரி கார் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, கால்நடைகள் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அதுகளெல்லாம் பழுது ஏற்படும். கால்நடையா இருந்தா நோய் வரும். காராக இருந்தால் வேலை உங்களுக்கு செலவு அதிகமா வைக்கும். புதுசா கார் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. யாரு? மீனராசி மெய்யன்பர்கள். புதுசா எதையும் செய்ய வேண்டாம் இந்த ஆண்டு. சரியா? ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை கவனமாகவும், சரியாகவும் நீங்கள் ரொம்ப கடுமையான முயற்சியோடும் நீங்க நடந்துக்கணும். சித்தர் வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்த குடுக்கும். இன்னொரு விஷயம், மீனராசிய பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி சென்று வந்தால், கன்னியாகுமரி கன்னி மாதாவை போய் வணங்கி வந்தீங்கன்னா, கன்னியாகுமரி தாய வணங்கி வந்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும்.